சந்தானம் என்றால் குழந்தை என்று அர்த்தம். சந்தானம் எனப்படும் குழந்தை பாக்கியம் தந்தருளும் லட்சுமியாக சந்தான லட்சுமி திகழ்கிறாள். நம் சந்ததி வளரவும் செழிக்கவும் சகல ஐஸ்வர்யங்களுடன் பரம்பரை பரம்பரையாக வாழவும் வழிவகை செய்து அருள்கிறாள் அன்னை சந்தானலட்சுமி. தம்பதியினர் சந்தான பாக்கியம் பெறவும் ஜாதகத்தில் உள்ள புத்திர தோஷங்களை நீக்கவும் இந்த தெய்வத்தை வணங்குகின்றனர். சந்தானலட்சுமியின் அருள் மூலம் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் சுபிட்சமாகவும் வளரவும் செழிப்பாகவும் வாழ வழிவகுக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. கணவன் மனைவி இருவரும் இணைந்து இந்த தெய்வத்தை வணங்கி பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஆசிகளை பெறலாம். பெண் தெய்வ வழிபாடு நம் வாழ்வில் மிக மிக முக்கியமானது. பெண் தெய்வங்கள் எல்லோருமே சக்தியின் வடிவங்கள். சக்தி என்றுதான் கொண்டாடப்படுகிறார்கள். மகாவிஷ்ணுவின் துணைவியான லட்சுமி மக்களுக்கு வரங்களை தருவதற்காகவே நல்லனவற்றை எல்லாம் வழங்குவதற்காகவே படைக்கப்பட்டவள். ஒவ்வொரு ரூபமாகவும் ஒவ்வொரு குணங்களுடனும் ஒவ்வொரு திருநாமங்களுடனும் காட்சி தந்து அருள் வழங்குகிறாள். இவர்களில் சந்தானலட்சுமி தனித்துவம் மிக்கவளாக திகழ்கிறாள். சந்தானலட்சுமியின் ஸ்லோகத்தையும் மந்திரங்களையும் தினமும் சொல்லி வாருங்கள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு மற்றும் பௌர்ணமி முதலான நாட்களில் அவசியம் சொல்லி வாருங்கள். கேசரி அல்லது ஏதேனும் இனிப்பு நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு வழங்குங்கள். நம் வாழ்வில் செல்வத்தில் சிறந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை குறையின்றி கொடுப்பாள். கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தானலட்சுமியை வேண்டிக் கொண்டு நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்யுங்கள். சந்தான பாக்கியத்தை தடையின்றி தருவாள். சகல செல்வங்களையும் தந்து சந்தானலட்சுமி அருள் புரிவாள். சந்தானலட்சுமி துதி. வெண்மை தாமரை தவிசாக வீற்றவளை நம்மை ஏற்றவளை ஒன்மை முத்தின் கஞ்சுகமே உற்றவளை அபயம் கற்றவளை என்னும் இரண்டு கரமலர்கள் ஏற்கு நிறை கும்பம் ஏற்றவளை கண்ணும் மனமும் என இருப்பாள். காந்தமென துணை சார்ந்ததிருந்தே சந்தின் சாமரை தீபமுடன் சார்பவளை அன்பு நேர்பவளை முந்தை மறைமகள் போற்றி செய்யும் மூத்தவளை இன்பம் காத்தவளை சிந்தை உடலோடு வாக்குமோப்ப சீரியரை என்னும் ஆரியனை சந்தானலட்சுமி அரசிதனை சந்ததம் எண்ணி போற்றிடுவோம். புத்திர பேறு வேண்டின் பொங்கிடும் இன்பம் வேண்டின் நித்திரை சுகமும் வேண்டின் நின்மலை சந்தானலட்சுமி பொற்பாதம் பணிந்தால் போதும். போதவும் அன்பின் அன்னை கற்பகம் போலே வந்து கருதியே காப்பாள் மாது. மகுடமே தலையில் கொண்டாள் மங்கள இருக்கை கொண்டாள் மிகுவர கரமும் இன்னும் மேலெனும் அபயம் கொண்டாள். திகழொளி பரப்பும் கும்பம் திகழுமோர் கரமும் கொண்டாள். புகழொளி அருளை கொண்ட பூவை சந்தானலட்சுமி முருகனை நிகழ்ந்த கோல முகமொளிர் திருவன் தன்னை கரமதில் கொண்டு மாது கருத்தினை நமக்கு சொல்வாள். அறமதன் உருவமான அன்பு சந்தானலட்சுமி திறமுடன் வணங்குவோமேல் திகழ்ந்திடும் மனையில் இன்பம். மழலைகள் இல்லா வீட்டில் மங்களம் என்றொன்றேது. உழவிகள் பேசும் சொல்லில் உழைபவர் பெற்றோர் அன்றோ. அழலென துன்பம் சேரும் அகந்தனில் குழந்தையின்றேல் விழைக்குவீர் அன்பு தாயை விடிவினை தருவாள் அன்னை. ஓம் ஸ்ரீ சந்தானலட்சுமியே போற்றி போற்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.